Welcome to Samri Cooking, your one-stop destination for delicious and authentic Indian vegetarian recipes. ஹாய், இன்றைக்கி நான் செய்ய போகிறது முருங்கைக்கீரை சட்னி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகா, இஞ்சி ஒரு துண்டு, புளி கொஞ்சமாக, அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போது கடாயை அடுப்பில் வச்சுடுங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வேர்க்கடலையை அதோடு சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அதையும் போட்டு நல்லா வறுத்துடுங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதையும் அதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. இதையெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா பச்சை மிளகாவை அதோடு சேர்த்துருங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை அதோடு சேர்த்துருங்க. இது காரம் இல்லாத பச்சை மிளகா, அதனால நான் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு துண்டு புளி, அப்புறம் 1 இன்ச்சு இஞ்சியும் அதோடு சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க முருங்கைக்கீரையை நல்லா அதோடு சேர்த்துட்டு முருங்கைக்கீரையை கடைசியாக ஆட் பண்ணுங்கள். அப்புறம் அதை 2 நிமிஷம் வதக்கினா போதும். அதுலேயே நல்லா சுருண்டிடும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை லேசாக வறுத்து விடுங்க. முருங்கைக்கீரை நல்லா சுருண்டுடுச்சு. அடுப்பை நிறுத்திடுங்க. கொஞ்சமாக பொட்டுக்கடலையை சட்னிக்கு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பை போட்டுடுங்க. நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான், முருங்கைக்கீரை சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதான். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை சட்னியில் சேர்த்துற வேண்டியதான். இந்த சட்னி முருங்கைக்கீரை டேஸ்ட்டு ஐயோ கசக்குமா இல்லை வேறு மாதிரி இருக்குமா அப்படி எதுவுமே இருக்காது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அடிக்கடி இந்த முருங்கைக்கீரை சட்னியை நீங்கள் செய்வீங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதான், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம சட்னியோட எடுத்து கலந்துட வேண்டியதுதான். சுவையான முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவ்வளோதான்.